கோகுலாஷ்டமிக்கு ஜென்மாஷ்டமிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன்ப்பா சீடை. இது பின்னாடி இதோட லாங் வீடியோ, பின்னாடி இந்த வீடியோவோட ரெசிபி வரும், பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ஹலோ மக்களே, வணக்கம், வந்து நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஆச்சு கோகுலாஷ்டமி வந்தாச்சு இல்லையா, அதுக்கு உப்பு சீடை தான் நான் பண்ண போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டால், பகவான் கிருப்பையில் கொஞ்சம் வாசுதேவ கிருஷ்ணன் அனுகிரகத்தில் நான் இதுதான்ப்பா ஃபஸ்ட் டைம் நானும் உப்பு சீடை பண்ண போகிறேன். வெடிக்காமல் பிள்ளையாரப்பாவை, என் குருநாதர், என்னோடய அம்பாள் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வந்து இந்த உப்பு சீடை பண்ண போகிறேன். கண்டிப்பாக பகவான் கிருப்பையில் நன்னா வரணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் உப்புச்சீடை பண்ணலாம் அப்படின்னு, சரி சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால உப்புச்சீடை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங், கீப் என்கரேஜிங். ஏதாவது என்னை வந்து பயங்கர என்கரேஜ் பண்ணி நீங்கள் வச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட வியூஸ் எல்லாம் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் என்னை கொண்டு போகிறது. நீங்கள் போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பேன், நான் என்னென்ன சொன்னேன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பேன். அதுதான்ப்பா உண்மை. நான் வந்து எக்ஸாஸ்டோ ரொம்ப ஓவராகவும் நான் பேசலை. வாங்க நம்ம டைரெக்டாக நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரே ஒரு கப்பு தான்ப்பா போட போகிறேன். இந்த ஒரு கப்பு தான் நான் அரிசி மாவு. அதாவது இது வந்து கலஞ்சி, இது வந்து ரேஷன் அரிசி தான், கலஞ்சி உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு. நீங்கள் வந்து சாதாரணமாக என்ன பண்ணுங்க, பச்சரிசியை வந்து நல்லா கலஞ்சிட்டும் ஊற போட்டுருங்க. நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற போட்டுட்டும் நல்லா துண்டில் பரப்பி நம்ம மாவு கரைக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா உணர்த்திட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி மிஷின்லேயாகட்டும் மிக்சிலேயாகட்டும் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நான் மிஷினில் கொடுத்த மாவு தான். ஸோ 1 கப் தான் நான் போட்டுருக்கேன். இதுக்கு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை வந்து நல்லா சிகப்பாக வறுத்துட்டும் அரைச்சிக்கலாம். இந்த 2 டீஸ்பூன், அதாவது 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்துட்டும் நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இது நல்லா நைஸ் அரோமா வருது, கொஞ்சமும் சிகப்பாக வருது. நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இது வந்து ஒரு தட்டில் போட்டிருக்கேன், இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த 1 கப்பு மாவு எடுத்துட்டோம் இல்லையா, அரிசி மாவு, அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாவையும் வறுத்துண்டாச்சு. அதாவது இது எப்படின்னா, இது தொட்டு கோலம் போடுற பதத்தில் இப்படி காமிக்கிறேன் பாரு. ரொம்ப சுடுறது, எடுக்க முடியல. இது பாருங்க, இப்படி கோலம் போடுற இதில் வருது பாருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பதம். இது ரொம்ப கொதிக்கிறது, கையில் கூட தொட முடியல. இது நல்லா ஆறட்டும். நல்லா இப்போ மாவை வந்து வறுத்துண்டாச்சு. இப்போது இந்த மாவை பாருங்கள், இப்படி போட்டு இப்படி இழை மாதிரி போட்டால் வரணும், அதுதான் பதம். இப்போது இந்த உளுத்தம் பருப்பை அரைச்சி வச்சோம் இல்லையா வறுத்து, அதை வந்து நல்லா சலிச்சுண்டாச்சு இந்த ஃபில்டரில். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இதையும் சலிச்சுக்கணும்பா. நான் இதை என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதையும் ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டிக்க போகிறேன் நல்லா நைஸாக. பாருங்க, அந்த இதையும் 1-2 கட்டி முட்டியும் இருந்ததுல்ல, அதெல்லாமும் நீட்டாகிடும். இப்போ இந்த 1 கப்பு இதை வந்து நம்ம வந்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் மாவையும் இதில் போட்டுடலாம். இப்போது நான் இதோட என்ன பண்ண போகிறேன், இதோட ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன். 1 கப்புக்கு 2 ஸ்பூன் தேங்காய். இது வந்து நான் வறுக்காமல் போட்டேன். சில பேர் வறுப்பா, சில பேர் வறுக்க மாட்டா. பட் பகவான் கிருப்பையில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வறுக்காமல், நானும் வறுக்காமல் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது ஆப்ஷனல், நீங்கள் வறுத்தும் போட்டுக்கலாம், வறுக்காமையும் போட்டாலும். பட் ரொம்ப நன்னா வந்ததுப்பா சீடை, அதுதான் உண்மை. இப்போ வந்து பாருங்கள், பகவான் கிருப்பையில் அவளும் சொல்லியிருக்கா. இந்த கமெண்ட்ஸ் வரலைன்னா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. வறுத்து தான் போடணும்னு நினச்சிட்டு இருப்பேன். வறுக்காமையும் போடலாம், வறுக்காமையும் அதாவது இந்த தேங்காவை வறுத்தாலும் வறுக்கலைனாலும் மிக்சியில் ஒரு ஓட்டிக்கோங்க. ஓட்டினா அப்படி நன்னா விழுமூனாக இருக்கும். அதே மாதிரி நான் கொஞ்சம் பெருங்காயம் போடலை. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண என்னோடய ஃப்ளாஸ். இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ண வேண்டாம் அப்படின்னு இதில் நான் சொல்கிறேன்.
உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வேணால் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் எள்ளு ஜீரகம் எதுவுமே போடலை. உங்களுக்கு அதுவும் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போவே நீங்கள் வந்து வெண்ணெய் நிறையா போட்டுக்கோங்க. வெண்ணெய் நிறையா போட்டீங்கன்னா கிறிஸ்பியாக வரும். நான் கொஞ்சமாக தான் போட்டுட்டேன். பட் பகவான் கிருப்பையில் ரொம்ப நன்னா வந்ததுப்பா சீடை. ஃபஸ்ட் டைம் இது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ பார்த்து பண்ணடி, ஜாகிரதையாக பண்ணு, இது வெடிக்கும்னு சொன்னதுக்கு ரொம்ப பொறுமையாக நீங்கள் பார்ப்பேன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகிண்டே பண்ணுவேன் கிருஷ்ணரை. அது ரொம்ப பயந்து ஒரு ஏடும் பயந்து பண்ணேன். பாருங்க, முதல் தடவை பண்ணதுக்கு நன்னா மாவு எல்லாமே வந்து நிஜமாகவே கிருஷ்ணர் அனுகிரகத்தில் வாசுதேவன் அனுகிரகத்தில் நன்னா வந்ததுப்பா. என்ன இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இது ஒரு பெரிய இந்த உளுந்து வடை டாஸ்க் மாதிரி இந்த உப்புச்சீடையும் ஒரு பெரிய டாஸ்க்கு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே. நல்லா இருக்கு மாவு. நான் ஜீரகமும் போட மாட்டேன், எள்ளும் போட மாட்டேன். எள்ளு போடலை, எனக்கு வேண்டாம். இந்த பரம் மாவு இப்படி வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரே மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த 3 விரல தான் உருட்டணும்னு சொல்லுவாள். ஸ்ரீகுரு புண்ணியத்தில் நன்னா வரணும். பகவானே, அம்மா சாரதே, வரும். இதுதான் மாவு. இந்த ஒரு தட்டில் எண்ணெய் தொடச்சின்னு இருக்கேன். இப்போ இந்த மாவு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சிட்டுருவோம். நல்லபடியாக வரணுமே பிள்ளையாரப்பா. எந்த பக்ஷணம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சிக்கணும். இங்கே வந்து எண்ணெய் வச்சுருந்தாச்சு, இங்கே வந்து பிள்ளையார் பிடிச்சிக்கலாம். பிள்ளையாரப்பா சீடை வெடிக்காமல் மாரியம்மா தாயே ஜெகதம்பிகே சாரதே பிள்ளையாரை பிடிச்சிக்கலாம். ஒரு குங்குமம் வச்சுட்டு பிள்ளையாரப்பா நல்லபடியாக வரணும் வெடிக்காமல். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன் கைஸ், உங்களுக்கோசரம் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நானும் நல்லபடியாக வரணும் பிள்ளையாரப்பா. இந்த மாவை இப்படி ஒரே சைஸாக உருட்டிக்கோங்க. இப்படி நல்லா உருட்டிக்கலாம். அது ரொம்ப உருட்டக்கூடாதும்பா, எனக்கும் தெரியல கைஸ். உங்களுக்கோசரம் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் பகவானை வேண்டிக்கோங்க. பகவான் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது பண்ணுவார். நம்மளோட ஸ்ரத்தை, எந்த காரியம் பண்ணாலும் ஸ்ரத்தையாக பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசையும் அந்த இதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக பகவான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் ஒரே மாதிரி உருட்டுண்டேன்னா வேகும் அப்படின்னு சொல்லுவாள். ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னா அது வந்து அந்த வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதுக்கோசரம் அப்படி சொல்லுவாள். ஸோ இது ஃபுல்லாக கொஞ்சம் உருட்டிட்டும் காமிக்கிறேன். எண்ணெய் வச்சுண்டாச்சு. இதில் ஏன் எண்ணெய் தொடச்சி விடுக்கோன்னா அப்படியே விட்டு அதிலே போகும். வாசுதேவா கொஞ்சம் கிருஷ்ணா கிருஷ்ணா உனக்கோசரம் ஆசையாக பண்ணுறேன்டா கொஞ்சம் கிருஷ்ணா. உடனே இதை வந்து திருப்பாதீங்கோ, ஏன்னா உதிர்ந்து போயிடும். நான் சிம்மில் தான் வச்சுட்டு இருக்கேன் அடுப்பை. பகவானே ஸ்ரீகுரு சாரதே அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டும். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். பகவானே கிருஷ்ணா வாசுதேவா வசுதேவ சுகம் தேவ கம்ச சாமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ண 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 கிருஷ்ணா. நான் ஏன் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியட்டும். சாரதே சாரதே. நான் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம்ப்பா, உண்மையாக சொல்கிறேன். எல்லாமே சில டிஷ்ஷஸ்லாம் நான் அப்போதைக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். அம்பாள் அனுகிரகத்தில் அச்சரால் அனுகிரகத்தில் நல்லபடியாக வந்திருக்கு. கிருஷ்ணா இந்த சீடையெல்லாம் நான் வந்து பண்ணதில்லைப்பா. ஆசைப்படுவேன் பட் பண்ணதில்லை. மோஸ்ட்லி அவள் தான் கிருஷ்ணருக்கு பண்ணுவேன். பட் திரட்டி பால் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஏன்னா பாகவதத்தில் வந்து அந்த கோபியர்கள்லாம் வந்து அத்தனை பேராத்துலேயும் வந்து திரட்டி பால் பண்ணுவாளாம்.
அவ்வளோ பிடிக்குமா கிருஷ்ணருக்கு. தாயே சாரதே அம்மா பகவானே. இப்போ நான் வந்து மீடியமாக வச்சுட்டு இருக்கேன். பயந்து பயந்து பண்ணுறேன்ப்பா, வெடிக்காமல் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வெடிக்கும் சொல்லுவாள்ல. ஸோ இந்த இது கரெக்டாக இருக்கும்ப்பா பதம். நான் வந்து உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு 1 கப்புக்கு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதை நல்லா அதை மட்டும் அந்த சல்லடையில் காமிச்சேன் இல்லையா, டீ வடிகட்டியில் வடிகட்டின இந்த அரிசி மாவை வந்து நல்லா வறுத்துட்டும் கோலம் படுற பதத்தில் அப்புறம் திருப்பி ஒரு மிக்சியில் அந்த வறுத்ததில் 1-2 இருக்கும் இல்லையா, அது அப்படியே மிக்சியில் போட்டேன்ப்பா. பகவானே, இதை நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் பாருங்க. இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசும் வேண்டாம், ரொம்ப இதுவும் வேண்டாம். ஸ்ரீகுரு தேங்க்யூம்மா. சாரதே தேங்க்யூ. குஞ்சு கிருஷ்ணா தேங்க்யூ. கிருஷ்ணா நம்ம அடுத்த அதாவது ரொம்ப உருட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள்ல, அது மாதிரி நைஸாக உருட்டாதீங்க. இப்போ சிம்மில் தான் இருக்குது. அடுத்த ஏடு இதை பாருங்க பண்ணின்னு இருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப இந்த 3 விரல் அப்படியே வச்சு உருட்டுக்கோங்க. இந்த 3 விரல் வச்சு தான் உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. நான் அடுத்த கொஞ்சம் உருட்டிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்க, இப்படி மாவு எடுத்துட்டு திரும்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி சும்மா இப்படி இந்த 3 விரல் ரொம்ப முழுக்குன்னு ஊட்டுத்தாதீங்கோ. நான் அப்படியே நான் பாருங்க, அதுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே தான் பண்ணுறேன். இப்படி தான் பண்ணுறேன். அப்படி தான் பண்ணுறேன். இப்போ அடுத்த பேட்ச் பண்ணலாம். கிருஷ்ணா வாசுதேவா வாசுதேவா கிருஷ்ணா குஞ்சு கிருஷ்ணா. உடனேவே திருப்பாதீங்கோ. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. இது கொஞ்சம் அந்த செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ தான் உள்ள மாவும் வேகும். பகவானே பாருங்க, இப்போ வந்து இப்படி இருக்குல்ல. சாரதே ஸ்ரீகுரு சிம்மில் தான் இருக்கு அடுப்பு. அம்மா கிருஷ்ணா வாசுதேவா. இப்போ நான் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் சிம்மில் தான் இருந்தது. இப்போ தான் மீடியமில் நான் வந்து அடுப்பு வச்சுருக்கேன். இதில் அப்படி நல்லா சிகப்பாக வேகட்டும் சீடையெல்லாம். பாருங்க நல்லா வெந்துடுத்து. நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா பயம், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லையா. தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ குஞ்சு கிருஷ்ணா. அதாவது இந்த பக்ஷணம் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப பொறுமை வேணும்ப்பா. பொறுமையாக நிதானமாக சிம்மில் வச்சு தான் நான் பண்ணின்னு இருக்கேன். நடுவில் மீடியம் வச்சுப்பேன். இப்போ இந்த தட்டில் ஏன் எண்ணெய் தொடச்சிக்கிறோன்னா, இப்படி போடும்போது பாருங்க இப்படி ஒட்டாமல் வந்துடும். ஸ்ரீகுரு போட்டோன்னே பாருங்க. கொஞ்சம் இந்த சீடையெல்லாம் எல்லாரும் சொல்லி சொல்லி பயம்தான் பண்ணுறதுக்கு. நானும் ஸ்ரத்தா பக்தி பயபக்தியோடு பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அப்படி தான்ப்பா பண்ணின்னு இருக்கேன். ஒரு ஈடும் போடும்போது பகவானே கிருஷ்ணா அப்படின்னு தான் போட்டுருக்கேன். ஆனால் நான் சிம்பிளை தான்ப்பா பொறுமையாக வச்சு பண்ணுறேன். நீங்களும் பொறுமையாக வச்சு பண்ணுங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பகவான் கிருப்பையில். இப்போ எடுத்துடும். கொஞ்சம் பொறுமை வேணும்ப்பா இந்த சீடை பண்ணுறதுக்கெலாம், நிஜமாகவே சொல்கிறேன். பாருங்க சூப்பராக நமக்கு வந்து சீடை, உப்பு சீடை நம்ம கொஞ்சம் கிருஷ்ணனுக்கு ரெடி ஆகிடுக்கு. வாசுதேவ கிருஷ்ணன் அனுகிரகத்தில் நம்ம வந்து இந்த உப்பு சீடை பண்ணிட்டோம்ப்பா. ஸோ இது வந்து இதுதான் நான் பண்ண ரெசிபி. ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கோசரம் பண்ணியிருக்கேன். பகவானோட அனுகிரகம், வாசுதேவ கிருஷ்ணனோட அனுகிரகம். இது வந்து அதாவது அந்த உப்பு அந்த சீடை வந்து உருட்டும் போது அப்படி மெதுவாக உருட்டுங்க, முழுக்குன்னு உருட்டாதீங்க. ஏன்னா அப்படிலாம் சொல்கிறா இல்லையா. பட் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண மாதிரி, நான் காமிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்க, எக்ஸலண்ட்டாக வரும். அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றும்
பண்ணையெல்லாம் இந்த பிள்ளையாரெலாம் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாள். எந்த பக்ஷணம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையாரை வந்து வச்சு குங்குமம் வச்சு பகவானே நல்லபடியாக வரணும் அப்படின்னு நானும் அதே மாதிரி பண்ணினேன். தேங்க்யூ கைஸ், நீங்கள் எல்லாம் உப்புச்சீடை கேட்டதுக்கு நான் வந்து பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பகவான் கிருப்பை நல்லபடியாக இந்த வருஷம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்கோ. இது மோஸ்ட்லி என்றைக்கு வரும்னு தெரில, நான் உடனே எடிட் பண்ணி போடுறேன்ப்பா. ஸோ போஜனம் சேனல் ஆஸ் யூஷுவல் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துட்டுருக்கேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண வாழ்க்கலாம் ஒரு தேங்க்யூ, வார்ம் வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோடனே ஒரு லைக், பார்த்தோன்னே இந்த ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.